ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ நம்ம சைட்டில் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம ஏஇக்கான கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி டிஏக்கான டிஸ்கஷன்ஸ் பார்த்துருந்தோமோ அந்த மாதிரி நம்ம ஏஇக்கான ஒவ்வொரு இயர் வைஸ் கொஷின் டிஸ்கஷன்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களாப்பா? ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைட்டில் கிளியராக இருக்கா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கான டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல? ஓகே. ஸோ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ எல்லா இஷ்யூஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம ப்ரீவியஸ் இயர் 2024 நடந்த டிஎன்இபியோட கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ டிஎன்இபியோட 2024 கொஷின் டிஸ்கஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே பை டே என்ன பண்ணலான்னா நம்ம ஒவ்வொரு இயருக்கான கொஷின் டிஸ்கஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிஎன்இபிஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்றதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸை விட இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் 5-10 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு 5 to 10 கொஷின்ஸ் ரெகுலராகவே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கான ரிப்பீட்டன்சி இருக்குது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கப்பா. நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட்டு காமனாகவே. பட் ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ எக்ஸாம்ஸோட கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டன்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் போன வருஷ கொஷின் பேப்பரையும் அதுக்கு முன்ன வருஷ கொஷின் பேப்பரையும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு 5 to 10 கொஷின்ஸ் நார்மலாகவே கேட்பாங்க. போன வருஷம் அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ரிப்பீட்டடாக அதே மாதிரி இந்த வருஷம் கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லைனா பிஃபோர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம், இல்லை இப்போ அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் மிஸ் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸ்க்கான டீட்டெயில்டு அனாலிசிஸை பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இந்த ஏஇ எக்ஸாம்ஸை ஒரு நல்ல ஸ்கோரோட இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டில் நமக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதில் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மஸ்ட்டுப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்காம இருந்தீங்கனாலும் ஷுவராக இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. குட் ஈவினிங் சுஜி. ஸோ நம்ம 2024 டிஸ்கஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஏக்கான கிராஃப்ட் கோர்ஸஸும் போயிட்டுருக்குப்பா. ஸோ ஃபார் மோர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிவன் நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிஃபைடு ஏஇஸ் தான்ப்பா உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸாமை உங்களுக்கு மோர் தென் 250 மார்க்கு 220 மார்க்கு அந்த மாதிரி எடுத்தவங்க, அதாவது 220 கொஷின்ஸ் அபோவ் எடுத்தவங்க தான் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன லெவலுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ தேர்ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸை இந்த சஃபிஷியன்ட் டைம்லையும் அவங்களால ஒரு ஹெல்த்தி காம்படிட்டராக காம்படிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை தவிர்த்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோர் தென் 2500+ ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இதில் உங்களுக்கு இருக்கும். எல்லா கொஷின்ஸ்லேயும் உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கான டெமோ டெஸ்ட்டு அண்ட் டெமோ எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃப்ரீயாகவே இருக்கும், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்மளோட காம்போ கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் இயர்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வருஷம் கிராஷ் கோர்ஸும் நம்ம பண்ணணும், ஸோ ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொடுப்போம்ப்பா. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எழுத போகிறது 200 கொஷின். அதுக்கு என்ன தான் நான் உங்களுக்கு கிளாஸஸில் டீச் பண்ணாலுமே ஃபைனலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க சார், அதை பற்றியான ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது சார். ஸோ அது மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம
நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ப்ரீவியஸ் இயர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு சிமிலராக இருக்கிற கொஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்லேயும் இருக்கும், பிஃபோரும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டாக நமக்கு யூனிட் 10 தான்ப்பா இருக்குது. ஓகேங்களா, ஸோ யூனிட் 10லேருந்து நமக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 கொஷின்ஸ் போன வருஷம் வரைக்கும். ஸோ போன ஏஇ வரைக்கும் யூனிட் 10ல் வந்து 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேயா, ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட் 10 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ போன ஏஇயில் யூனிட் 10லேருந்து 20 கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஏஇயில் சிலபஸ் அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் அதோட சிலபஸ்க்கான ரிவைஸ்டு பேட்டர்னை பாருங்கள். ஸோ வெயிட்டேஜை பொறுத்து அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ என்னோட யூனிட் 10 ஏஇயோட யூனிட் 10ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 25 கொஷின்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக எஸ் ஃபியூவல் செல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபியூவல் செல்லுன்றது டாப்பிக்கில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ப்ராப்பரான ஒரு சிலபஸ் வேணும்ப்பா. ஓகேயா, ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலும் ப்ராப்பராக அந்த சிலபஸ் நமக்கு நடத்துகிறாங்களா, ஸோ நம்ம வந்து அவங்க கிளாஸஸ் கொடுக்குறத யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸஸ் கொடுக்குறது இல்லாமல் அந்த டிஸ்கஷன்ஸும் நம்மளே உங்களுக்கு தனியாக கொடுக்குறோம். ஓகேயா, ஸோ இப்போ ஃபியூவல் செல்லுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ப்பா. ஃபியூவல் செல் அப்படின்றது இட் இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி டிவைஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு கெமிக்கல் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் தான் ஃபியூவல் செல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபியூவல் செல் என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஹைட்ரஜனாக இருக்கட்டும், ஒரு ஹைட்ரஜன்ன்றது ஒரு கெமிக்கல், அப்போ அந்த ஹைட்ரஜனை ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். ஓகே, இதை பற்றி சின்ன ஒரு டீட்டெயில் பார்க்கலாம், அப்போ இன்னும் இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஃபியூவல் செல் அப்படின்றது எங்கே டெரைவ் பண்ணிடும், எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தான் ஃபியூவல் செல்லை கண்டுபிடிச்சிருப்பாங்க 1957. ஓகேயா, ஸோ இதில் சம் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபியூவல் செல் எல்லா ஃபியூவல் செல்லுமே அந்த டைப் ஆஃப் ஃபியூவல் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் எனக்கு டைப்பை வந்து பிரிக்க முடியும். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் இருக்கும், ஹைட்ரஜைன் இருக்கும், ஹைட்ரோ கார்பன் இருக்கும், அடுத்ததா ஆல்கஹால் ஃபியூவல் செல். இந்த மாதிரி காமனா அங்கே நம்ம யூஸ் பண்ற ஃபியூவலை பொறுத்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபியூவல் செல்லையுமே காமனா ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கும்ப்பா, 3 காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா ஃபியூவல் செல்லையுமே காமனா ஒரு 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 காம்பனன்ட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபியூவல் செல்ஸ்னா இருக்கட்டும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் SOFC ஃபியூவல் செல், பாலிமர் ஃபியூவல் செல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூவல் செல்ஸ் டைப்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி எல்லா ஃபியூவல் செல்ஸ்லையுமே ஆனோடுன்றது ஒன்று இருக்கும், கேத்தோடுன்றது ஒன்று இருக்கும், எலக்ட்ரோலைட் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து ஃபியூவல் ஆனோடா இருக்கு, ஸோ எது வந்து கேத்தோடா இருக்கு, எது வந்து எலக்ட்ரோலைட்டா இருக்கு, ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபியூவல் செல்லுக்குமே இந்த பேராமீட்டர்ஸ் மாறும். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு SOFC ஃபியூவல் செல்னு எடுத்தாங்கன்னா, ஸோ அதில் வந்து ஆனோடு என்ன, அதில் எலக்ட்ரோலைட் என்ன, இல்லை ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் எடுத்துக்கிறேன்னா அதில் ஆனோடு என்ன, அதில் எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்றத நமக்கு கேட்பாங்க. அதை நம்ம கிளாஸஸில் டீட்டெயிலாக நடத்தி ஒரு டேபிளர் காலமாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபியூவல் செல்லு, அதுக்கு யூஸ் பண்ணுற ஆனோட்ஸு, அதுக்கு யூஸ் பண்ணுற கேத்தோட்ஸ், அதோட எலக்ட்ரோலைட் என்ன, அதுக்கப்புறமா அதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே இதில் இருக்கிற 3 மெயின் பார்ட்ஸ்ன்றது தட் இஸ் ஆனோடு, அடுத்ததா கேத்தோடு, அடுத்ததா எலக்ட்ரோலைட். ஸோ ஆனோடு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆனோடு தான் நம்மளோட ஃபியூவல் செல்லோட ஒரு ஃபியூவல். ஓகே, ஃபியூவல் செல்னா என்னப்பா, இது வந்து சிமிலரா ஒரு என்ஜின் மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு என்ஜினுக்கு ஒரு ஃபியூவல் கொடுத்தோம்னா அது எனர்ஜி கொடுக்குது இல்லை, மெக்கானிக்கல் எனர்ஜி, அந்த மாதிரி தான். ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஃபியூவல் கொடுக்குறீங்க, அந்த ஃபியூவல் தான் ஆனோடுக்கு கொடுப்பீங்க. ஓகேங்களா, ஃபியூவல் எப்பவுமே ஆனோடுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனால அந்த ஃபியூவலோட அனதர் கேத்தோடு சைடில் என்ன கிரியேட் ஆகுனா வில் பிட் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த எனர்ஜி தான் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டிவ் லோடை நீங்கள் ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் அக்ராஸாக கனெக்ட் பண்ணி ஒரு லோடு, ரெசிஸ்டிவ் லோடுன்னு இல்லை, ஒரு லோடை கனெக்ட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே ஃபியூவல் எங்கே கொடுப்பாங்கன்னா ஆனோடில் தான் கொடுப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேயா, அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட்ன்றது எங்கே நடக்கும்னா கேத்தோடில் தான் நடக்கும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவுமே நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
ஓகே, இங்க தான் இப்ப நம்ம ஹைட்ரஜன் கொடுக்குறோம். இந்த ஹைட்ரஜன் இங்க கொடுத்த உடனே ஸோ இங்க தான் நமக்கு அந்த ஃபியூல் ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல OH ஆக்சைடு, அதாவது நெகட்டிவ் அயனிகள் வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா இது வழியா இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரான் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டிவ் லோடு வழியா இருக்கும். ஓகேங்களா? OH பிளஸ் இது. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலரா இது OH பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த OH பிளஸ் தான் என்னோட ஆனோட்ல இருந்து கேத்தோட்ல இந்த எலக்ட்ரோலைட்ல ஃப்ளோ ஆகும். அந்த எலக்ட்ரான் என்னோட லோட்ல ஃப்ளோ ஆகும். புரியுதா? இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கிருந்து எங்க இருக்கும்னு கேட்பாங்க. எலக்ட்ரான் ஃப்ளோஸ் எப்பவுமே ஃப்ரம் த ஆனோடு டு கேத்தோடுக்கு இருக்கும். அப்போ அதுக்கப்புறமா OH ஓட ஃப்ளோ எங்க இருக்கும்னா வித்தின் த எலக்ட்ரோலைட்ல இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரோலைட்ல யார் போறா, ஸோ அவுட் சைட்ல இருக்கிற அந்த லோட்ல யார் போறா அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து போன இயருக்கு முன்னாடி இயர் ஏஇல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ரினியூவபிள் எனர்ஜி வராதா சார்? கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா சார்? ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது சார். ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ சடனாக கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம அப்கமிங் டேஸில் ரினியூவபிள் எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபியூவல் செல்லை பற்றியான ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சிருச்சு இல்லை? இப்போ ஃபியூவல் செல்லுன்றது இந்த ஒரு கெமிக்கல் எனர்ஜி தான். கரெக்டா? ஹைட்ரஜன்ன்றது ஒரு கெமிக்கல். கரெக்டா? அப்போ அதை கொடுக்கறதுனால ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி இந்த லோடில் ஃப்ளோ ஆகுது. ஓகேயா? அப்போ ஒரு கெமிக்கல் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துற ஒரு எக்யூப்மெண்ட்க்கு பேர் தான் ஃபியூவல் செல். அது இதுதான். ஓகேங்களா? அடுத்ததா இந்த ஃபியூவல் செல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபியூவல் யூஸ் பண்ணலாம்னா ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறமா இந்த ஃபியூவல் செல்லை பொறுத்த வரைக்கும் இது என்ன லால ஒர்க் பண்ணணும்னு கூட கேட்பாங்க. ஓகே, ஃபியூவல் செல் ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? ஃபியூவல் செல் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல்ல தான் எனக்கு ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இது காமனா ஃபியூவல் செல்ல கேட்கிற கொஸ்டின்ஸ். இதை தவிர்த்து ஃபியூவல் செல்லில் என்னென்ன எலக்ட்ரோட்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். இப்போ தேர்ஃபோர் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? அப்போ ஃபியூவல் செல் இஸ் அ பேசிக்கலி இது என்ன டிவைஸ்? இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜியை மாத்திர ஒரு டிவைஸ் தான். கரெக்டா? இட் இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி டிவைஸ். ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்ததா நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ஸோ இதுல யூஸ் பண்ற ஃபியூயல் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஃபியூயல் என்னது சார்? ஸோ எ ஃபியூயல் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி பர்ன்ஸ். எ ஃபியூயல் செல் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி பர்ன்ஸ். ஒரு ஃபியூயல் செல்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக எதை வந்து பர்ன் பண்ணுது? ஒரு ஃபியூயல் செல் வந்து எதை பர்ன் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது என்ன சார்? எதை வந்து பர்ன் பண்ணோம்? இப்போதானே நம்ம பார்த்தோம், ஹைட்ரஜன் தான். கரெக்டா? இட் பர்ன்ஸ் த ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பர்ன் பண்ணி தான் என்னோட ஃபியூவல் வந்து எனர்ஜியை கொடுக்குது. ஓகேயா? அடுத்ததா சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் டேஷ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சூப்பர் கெப்பாசிட்டர்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் சார். ஓகேங்களா? சூப்பர் கெப்பாசிட்டர்ன்றது என்னன்னு தெரிஞ்சாதான் ஸோ அதுக்கப்புறமா அதோட அப்ளிகேஷன்ஸை என்னால் சொல்ல முடியும். ஸோ சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து ஹை பவர் டென்சிட்டி இருக்குமா, சூப்பர் கெப்பாசிட்டருக்கு லோ பவர் டென்சிட்டி இருக்குமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ சூப்பர் கெப்பாசிட்டர்னா என்னென்ன சார்? சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ்ன்றது இட் இஸ் அ நார்மல் ஒரு கெப்பாசிட்டர் பேர் மாதிரி தான். அதில் என்ன இருக்கும்னா நார்மலா ஆனோடு, ஸோ அதாவது பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் அப்படின்னு ரெண்டு பிளேட் இருக்கும். ஓகேங்களா? சூப்பர் கெப்பாசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் பிளேட் அண்ட் நெகட்டிவ் பிளேட்னு ரெண்டு பிளேட்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் கெப்பாசிட்டருக்கும் சூப்பர் கெப்பாசிட்டருக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்க இருக்கிற கெப்பாசிட்டர் பேர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும்பா. ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆர் க்ளோஸ் இன் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெரி ஸ்மாலா இருக்கும். ஸோ அதோட ப்ராக்சிமிட்டின்றது ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிறதுனால இதுல ஸ்டோர் ஆகிற அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ்ன்றது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். நம்ம நார்மல் கெப்பாசிட்டர்ல ஒரு 1 ஃபாரட் எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஸோ இந்த டைப் ஆஃப் கெப்பாசிட்டரால நம்மளால இன்னும் அதிகமான எனர்ஜிஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மலா சூப்பர் கெப்பாசிட்டர்ஸுக்கான ஒரு பேசிக் இன்ட்ரோ. ஓகே, அடுத்ததா இப்போ இந்த சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ்க்கு சில பாராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதோட எனர்ஜி ஸ்டோரிங் டென்சிட்டி என்ன, லைஃப் சைக்கிள் என்ன, இதோட எனர்ஜி டென்சிட்டி என்ன, பவர் டென்சிட்டி என்ன,
ஸோ அது எத்தனை சார்ஜ் வந்து லைஃப் சைக்கிள் இருக்கும் சூப்பர் கெப்பாசிட்டருக்கு, ஸோ அப்ளிகேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சூப்பர் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட பவர் டென்சிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்குமே என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் டென்சிட்டியை பற்றியான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பவர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி ஹை. ஓகேயா? சூப்பர் கெப்பாசிட்டரோட பவர் டென்சிட்டின்றது வெரி ஹை, எனர்ஜி டென்சிட்டின்றது விச் இஸ் வெரி லோ. ஓகேயா? ஸோ பவர் டென்சிட்டி ரொம்ப அதிகமாகவும் எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அடுத்ததா இதோட லைஃப் சைக்கிள், இந்த கெப்பாசிட்டரை நம்மளால எத்தனை முறை சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றது தான் லைஃப் சைக்கிள். அப்போ ஒரு சூப்பர் கெப்பாசிட்டரோட லைஃப் சைக்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 5000, அதாவது 5 lakh சைக்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னால் 5 லட்சம் சைக்கிளுக்கு மேலே சூப்பர் கெப்பாசிட்டரை என்னால் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக காஸ்ட், இதில் இருக்கிற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஸ்ட் தான். ஸோ இது வந்து வெரி ஹை காஸ்ட். அண்ட் சூப்பர் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் இதோட டெம்பரேச்சர்ன்றது ஒரு பெனிஃபிட். எனக்கு -40 டிகிரியிலிருந்து 65 டிகிரி வரைக்கும் என்னால் இந்த சூப்பர் கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். காமனாக இது என்னோட லேசர்ஸ் அண்ட் பஸ்ஸஸில் அப்ளிகேஷன்ஸில் நம்ம காமனாக சூப்பர் கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்களேன், சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் டேஷ் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும் சார்? சூப்பர் கெப்பாசிட்டர் நாட் ஃபார் த லோ பவர் அப்ளிகேஷன்ஸ். அடுத்ததா இவனோட எனர்ஜி டென்சிட்டின்றது தட் இஸ் லோ எனர்ஜி டென்சிட்டி. ஸோ இது பேக்கப் அப்ளிகேஷன்ஸா? இல்லை சார், இது பேக்கப் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. பேக்கப் அப்ளிகேஷன்னா இது இன்வெர்டர் மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்றாங்க. இதால ரொம்ப நேரத்துக்கு என்னால் லோட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால இதை பேக்கப் அப்ளிகேஷன்ஸாக நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகேயா? அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா எஸ், சூப்பர் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ஹை பவர் டென்சிட்டி அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் ஹேஸ் ஹை பவர் டென்சிட்டி. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபியூவல் செல்லோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எதால லிமிட் பண்ணலாம், இட் இஸ் நாட் லிமிட்டெட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ என்னோட செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மூலமா இதனால் லிமிட் பண்ண முடியாது அப்படின்றத என்னோட செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் சொல்லியிருக்கோம். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குல்லப்பா, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு என்ன சொல்லணும்னா ஃபியூவல் செல்லோட பர்ஃபார்மன்ஸை என்னால் லிமிட் பண்ண முடியாது. 100% எஃபிஷியன்ட் கூட என்னால் சூப்பர் கெப்பாசிட்டர் ஃபியூவல் செல்லை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபியூவல் செல்லில் 100% எஃபிஷியன்சியான ஃபியூவல் செல்லையும் நம்மளால கொடுக்க முடியும். அடுத்ததா, ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் a 12 volt பேட்டரி வித் a சார்ஜ் கெப்பாசிட்டி ஆஃப் 150 Ah. என்கிட்ட ஒரு 150 Ah பேட்டரி இருக்கு, அதுக்கான வோல்டேஜ் என்னன்னா 12 volt. ஸோ இந்த முறை என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கிவன் பை த பேட்டரி. ஸோ எவ்வளவு கரண்ட் வந்து கொடுக்குது இஃப் இட் இஸ் டிஸ்சார்ஜ்டு இன் 5 hours. ஸோ அதாவது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேட்டரி இருக்குப்பா, ஐ ஹாவ் அ பேட்டரி. ஓகே, அதோட கெப்பாசிட்டி என்னப்பா? திஸ் இஸ் 150 Ah. ஸோ ஏஹெச்ன்றதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஹெச்னா என்ன? ஸோ நீங்கள் பேட்டரியோட யூனிட்ஸ் எப்பவுமே எதில் நமக்கு மெஷர் பண்ணியிருப்பாங்க? பேட்டரியோட யூனிட்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு கூட சொல்லலாம். பேட்டரியோட கெப்பாசிட்டி நீங்கள் ஒரு பேட்டரி கடையில் போயிட்டு வாங்குறீங்கன்னா அது ஏஹெச்ல தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேட்டரி கெப்பாசிட்டி இஸ் இண்டிகேட்டட் in amperes per hour. ஓகேயா? அதாவது ஒரு பேட்டரி நம்ம வாங்குறோம்னா நீங்க 1 ஆம்பியர் கரண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ எவ்வளவு ஹவர்ஸ் வரும்? 10 ஆம்பியர் கரண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஹவர்ஸ் அந்த பேட்டரி எனக்கு சப்ளை கொடுக்கும்? இல்ல 30 ஆம்பியர்ஸ் கரண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஹவர்ஸ் அந்த பேட்டரி எனக்கு சப்ளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா? ஸோ இங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டின்றது திஸ் இஸ் 150 Ah அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சார்? இட் கிவ்ஸ் 150 ampere of current for 1 hour. ஓகேங்களா? அதாவது நீங்க ஒரு ஹவருக்கு எடுத்தீங்கன்னா 150 ஆம்பியர் கரண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுவே நீங்க வந்து 75 ஆம்பியர் கரண்ட் எடுத்தீங்கன்னா, ஒருவேளை 75 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் எடுத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் 75 ஆம்பியர்ஸ்
ஃபார் 2 hours. ஏன் சார் இதால 150 ஆம்பியர் கொடுக்க முடியும், ஆனா நீங்க பாதி தான் எடுத்தீங்க, அப்ப அதனால டபுள் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் சார் அப்போ 50 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் எடுத்தோம்னா இட் கிவ்ஸ் 3 hours. ஓகேயா, அப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கரண்ட் கம்மியா எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து அதிகமான ஹவர்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, அப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, the battery is discharged in 5 hours. அதாவது பேட்டரி வந்து 5 மணி நேரத்துல காலியா இருக்கா, அப்ப நீங்க எவ்வளவு கரண்ட்டை எடுத்திருந்தீங்க அப்படின்றத கேட்கிறாங்க. ஓகேயா, அப்ப ஈஸியா என்னால சொல்ல முடியும், that is 150 divided by 5. அப்ப பாருங்க, this is 30. கரெக்டா, அப்ப நீங்க 30 ஆம்பியர் கரண்ட் எடுத்திருக்கீங்க. ஓகேயா, சோ 30 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டை ஒரு 5 hours எடுத்தீங்கன்னா that is 150 Ah அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, அப்ப this is easy questions தான். அடுத்ததா choose the right one, the efficiency of fuel cell, SOFC அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டைப் ஆஃப் ஃபியூவல் யூஸ் பண்றத பொறுத்து ஃபியூவல் செல்லை நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபியூவல் செல் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லுன்னு பேசிக்கா பார்த்தோம். அப்ப SOFC அப்படின்றது என்னன்னா, this is solid oxide fuel cell. solid oxide தான் இதோட இது எலக்ட்ரோலைட். ஓகேங்களா, சரி இதை வந்து ஃபியூவலை பொறுத்து மட்டுமே பிரிக்க மாட்டோம். ஓகேங்களா, இதோட டைப்ஸ்ன்றது ஃபியூவலை பொறுத்து மட்டுமே கிடையாது சார், இதோட டைப்ஸ்ன்றது அதோட எலக்ட்ரோலைட்டை பொறுத்ததும், நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரோலைட்டை பொறுத்து, அடுத்தது அதோட டெம்பரேச்சர், அந்த எஃபிஷியன்சி, இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டேபிள் நம்ம கிளாஸ்ல கொடுத்துருப்போம், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபியூவல் செல் அண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் யூசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இங்க ஒரு சைட்ல நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஃபியூவல் செல்ன்றதை எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஸோ AFCனா அல்கலின் ஃபியூவல் செல், MCFCனா மோல்டட் கார்பன் ஃபியூவல் செல்ஸ், ஸோ பாலிமர் ஃபியூவல் செல்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஃபியூவல் செல்ஸ் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். அடுத்ததான் அந்த வேரியஸ் ஃபியூவல் செல்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் என்ன, அந்த ஃபியூவல் செல்லோட எலக்ட்ரோலைட் என்ன, அடுத்தது அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் இந்த டேபிள். ஓகேயா, ஸோ இப்போ இந்த சைட்ல என்ன இருக்குன்னா எலக்ட்ரோலைட் இருக்கு. ஸோ அடுத்ததா என்ன இருக்குன்னா என்ன ஐரன் வந்து பாஸ் ஆகுது, OH பிளஸ்ஸா H பிளஸ்ஸா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் OH மைனஸும் இருக்கும் H பிளஸ் கூட இருக்கும் ஒரு சில கேஸ்ல. ஓகேங்களா, அதோட டெம்பரேச்சர், அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் என்ன, என்ன ஃபியூவல் யூஸ் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஹைட்ரஜன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இதில் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது அதோட எஃபிஷியன்சி என்ன, அதோட கேட்டலிஸ்ட் என்ன, அடுத்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, லேப்டாப்ஸ்ல எதை நம்ம ப்ரிஃபர் பண்றோம், இந்த மாதிரி பேசிஸ்ல நம்ம கிளாசிஃபை பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இந்த கிவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ என்னோட எஃபிஷியன்சியோட ரேஞ்ச் கேட்குறாங்க, எஃபிஷியன்சி ரேஞ்ச் ஃபார் த SOFC ஃபியூவல் செல். ஸோ இப்போ SOFCயோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னப்பா இருக்கு பாருங்க, 60 இருந்து 65 வரைக்குமே இருக்காம். ஸோ இது எப்போன்னா திஸ் இஸ் ஃபார் ஹை KVA, kilowatt. okay high kilowatt active powers. so for low kilowatt க்கு என்ன ஆகலாம்னா it may go up to 45 to 65. okay பட் ஆனா இதுக்கு 65 க்கு மேல போகாது, நீங்க ஆப்ஷன் அதை வச்சு கூட ஆன்சர் பண்ணலாம். சோ ஆப்ஷன்ல 65ன்றது தான் இதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. எதுல இருக்கு பாருங்க, 65ன்ற ஒரே ஒரு ஆப்ஷன் B மட்டும்தான். ஓகேயா, ஸோ அதை பேஸ் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ என்னோட SOFCயோட எஃபிஷியன்சி இட் ஓன்ட் கோ அப் மேக்ஸிமம் 65, 65க்கு மேலே போகாது. ஓகே, அப்போ அதை பேஸ் பண்ணியும் நம்ம இதை ஆன்சர் சொல்லலாம். ஓகேயா, அடுத்ததான் நெக்ஸ்ட் சார், என்னோட விண்ட் டர்பைனோட மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நம்ம சொல்லியிருப்போம் சார் கிளாஸ்ல. ஸோ விண்ட் டர்பைனோட அவுட்புட், ஓகேயா, நீங்க வந்து விண்ட் டர்பைன் மூலமா வெளியே வந்த அவுட்புட்டையும் விண்டோட பவரையும் நீங்க கால்குலேட் பண்றீங்க, the power available in wind. ஓகேயா, so the power available in wind divided by power output of from the wind turbine divided by power available in the wind ன்னு எழுதலாம். இல்லனா வேற எப்படி எழுதலாம்னா power extracted ன்னு கூட எழுதலாம். power extracted னா என்னப்பா, பிரிச்சு கொடுக்கிறது. எக்ஸ்ட்ராக்டட்னா பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிறது. ஸோ E&I எலிஜிபிளா சார், E&I எலிஜிபிள் தான் சார் நீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து அந்த ஜிஓவை
ரெப்ரசன்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஜிஓவில் நமக்கு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸ் வந்து ஈக்குவலன் டு இ&ஐ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேயா? டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜிஓவை நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகேயா? பவர் அவுட்புட் ஃப்ரம் வின் மெஷின் டிவைடட் பை பவர் அவைலபிள். பவர் எக்ஸ்ட்ராக்டட்னு எழுதலாம், இல்லைன்னா பவர் அவுட்புட்னு எழுதலாம். பவர் அவைலபிள் இன் வின். ஸோ இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? அப்போ therefore it is power output from the wind divided by power available in the wind. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ புரியுதா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. ஸோ அடுத்ததா லோக்கல் வின்னா என்ன அண்ட் பிளானிட்டரி வின்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம். ஸோ கரெக்டுங்களா? லோக்கல் வின்னா என்ன அண்ட் பிளானிட்டரி வின்ஸ்னா என்னப்பா? ஸோ நம்ம கிளாஸஸ்ல நடத்திருக்கோமா? லோக்கல் விண்டுனா எதுனால, பிளானிட்டரி விண்டுனா எதனால நடக்கும்? So local wind because of unequal heating on cooling. என்னோட கிரவுண்ட் இருக்கு பாருங்க, என்னோட எர்த்தோட சர்ஃபேஸ்ல நடக்கிற அன்இக்குவல் ஹீட்டிங். இப்போ எர்த்துன்றது ரொம்ப பெரிய மாஸ் உள்ள ஒரு ஏரியா. ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது இந்தியாக்குள்ள ஒரு மவுண்டெயின், அடுத்ததா இந்தியாக்குள்ள ஒரு டெசார்ட். ஓகேயா? ஸோ இந்த பிட்வீன்ல ஒரு ஹீட் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஹீட் டிஃபரன்ஸ்னால அதை சரி பண்றதுக்காக அந்த பிளானட்டுக்குள்ளேயே நார்மலாவே ஒரு விண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன ஏரியாவில் ஒரு ஹீட் டிஃபரன்ஸ் லைக் ஒரு மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சர்ஃபேஸ், இல்லை ஒரு சி. இப்போ ஈவினிங்ல நமக்கு ஒரு விண்ட் ப்ரீஸ் இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ பீச்சில் இருந்து அந்த பிளெயினை நோக்கி வரும். ஸோ அதே மாதிரி பிளெயின்ல இருந்து பீச்சை நோக்கி போகும். அந்த மாதிரி நம்ம விண்ட் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த விண்ட் எல்லாமே லோக்கல் விண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பிளானிட்டரி விண்ட்னா என்னன்னா சார், பிகாஸ் ஆஃப் என்னோட ஈக்குவேட்டருக்கும் போலாருக்கும் இடைப்பட்ட இருக்கிற விண்டு. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஈக்குவேட்டர்னா என்ன, நிலநடுக்கோட்டுக்கும் என்னோட போலார் ரீஜன் இருக்கு பாருங்க. ஸோ இங்க வெரி கோல்டு. கரெக்டா? இங்க இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரும் கூட. ஓகேயா? ஸோ இப்போ இங்க இருக்கிற ப்ரெஷரும் அங்க இருக்கிற ப்ரெஷரும் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இதனால என்னோட விண்ட் ஃப்ளோ இருக்கு பாருங்க, தட் இஸ் அ பிளானிட்டரி விண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பிளானிட்டரி விண்டுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எர்த்தோட ரொட்டேஷன் தான். எர்த்தோட ரொட்டேஷன் இருக்கிறதுனால தான் இந்தியாவோட வேர்ல்டோட ஒரு பகுதி எனக்கு என்னவா இருக்குன்னா ஐஸா இருக்கு. சரி, எனக்கு எர்த் ரொட்டேட் ஆகாம இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ இது இல்லாம தானே இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் எர்த் ரொட்டேஷன் கூட சொல்லலாம். ஓகேயா? பிளானிட்டரி விண்ட் எதனால வருதுன்னா, ஒன்னு இந்த போலாரு அண்ட் ஈக்குவேட்டர்ல இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னாலன்னு சொல்லலாம், இல்ல எர்த்தோட ரொட்டேஷன்ஸ்னாலும் சொல்லலாம். லோக்கல் விண்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற லோக்கல் லேண்டு அண்ட் வாட்டர் பாடியோட டிஃபரன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இதை சிம்பிளா எழுதிக்கலாம். அன்இக்குவல் ஹீட்டிங், unequal heating and cooling, unequal heating and cooling of ground surface such as sea, அதுக்கப்புறமா plains, சமவெளிகள், mountains, வாட்டர் பாடிஸ். ஆல்ரெடி நான் சி எழுதிட்டேன். ஸோ விச் மீன் அதுவே வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லலாம். அப்போ பிளானிட்டரி விண்டுனா பிகாஸ் ஆஃப் அன்இக்குவல் டெம்பரேச்சர் பிட்வீன் போலார் அண்ட் ஈக்குவேட்டர். போலார் அண்ட் ஈக்குவேட்டர்ல இருக்கிற அன்இக்குவல் டெம்பரேச்சர்னால வர ஒரு ப்ராப்ளம். ஓகேயா? ஸோ இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா பிகாஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த்னு கூட சொல்லலாம். ஸோ எர்த்தோட ரொட்டேஷன்ஸ்னாலையுமே இந்த விஷயம் நடக்குது. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் எர்த் ரொட்டேஷன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்?
ஸோ இப்போ பாருங்க லோக்கல் விண்ட்ஸ் ஆர் காஸ்டு பை. ஸோ லோக்கல் விண்ட் எதனால வருதுன்னு பாருங்க, நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஸோ ஒரு ஈக்குவேட்டர் போலாறு இல்லை ரொட்டேஷன் அந்த மாதிரி வார்த்தை இங்கே இல்லை. எல்லாமே என்ன இருக்கு, ஹீட்டிங் பிட்வீன் லேண்ட் அண்ட் பாடி வாட்டர் பாடிஸ். அடுத்ததா டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் பிளெயின்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ். இது எல்லாமே எதை பற்றி தான் சொல்லுதுன்னா லோக்கல் விண்டை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் திஸ் கொஷின் என்னன்னா திஸ் இஸ் லோக்கல் விண்ட் தான். ஓகேங்களா? சரி, யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு லிபரலான பாதி கொஷின்ஸ், கொஞ்சம் ஒரு நியூமரிக்கல் சம்பந்தமான ஒரு கான்செப்சுவலான கொஷின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 10 வந்து ஈஸி ஸ்கோரிங் ஏரியா. ஓகேயா? நீங்க ரொம்ப பெரிய எஃபோர்ட் போடவே வேணாப்பா. நீங்க காமனா லாஜிக்கலா ஒரு விஷயத்தை யோசிச்சு கொஞ்சம் கான்செப்சுவலா படிச்சீங்கன்னாலே போதும், ஈஸியா யூனிட் 10ல மார்க் வாங்கிடலாம். அடுத்ததா எஸ், இந்த கொஷின் ஆக்சுவலா நம்மளோட கொத்தாரி புக்ல ஒரு பேஜ் இது. ஓகேயா? நம்ம கொத்தாரி புக் ஃபாலோ பண்றீங்கன்னா ஸோ ரினியூவபிள் எனர்ஜிக்கு கொத்தாரின்ற ஒரு புக் இருக்குப்பா. அந்த புக்ல இது வந்து காமனா ஒரு பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஹைடல், மைக்ரோ ஹைடல் அப்படின்ற ஒரு டாபிக்ல உங்களுக்கு இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மைக்ரோ ஹைடல்ன்றது என்னப்பா? மைக்ரோ ஹைடல்ன்றது இட் இஸ் அ ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட். மைக்ரோ ஹைடல்ன்றது என்னன்னா திஸ் இஸ் அ ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னோட ரிவர் பேசின்ஸ்ல நிறைய இருக்கும். அதாவது நிறைய ரிவர் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மைக்ரோ ஹைடல் பவர் பிளான்ட்ஸ் இருக்கும். ரொம்ப பெரிய ரிவர் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம நார்மல் ஹைடல் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணலாம்ப்பா. ஆனா சின்ன சின்ன ஒரு ரிவர், ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட நார்தர்ன் ஸ்டேட்ஸான அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், இங்க எல்லாமே என்ன இருக்கும்னா நிறைய ரிவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா ஜம்முல நிறைய ரிவர்ஸ் இருக்கும். நம்ம ஜியோகிராஃபில கூட நம்ம படிச்சிருப்போம்ல, பியாஸ், சட்லஜ், அந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் இருக்கும். எல்லாமே ரொம்ப பெரிய ரிவரான்னு பார்த்தோம்னா கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன ரிவர்ஸ் தான். ஓகேயா? சோ இப்போ என்ன பிரச்சனை, ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறமா நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். சோ இப்போ அது எல்லாமே ஹில் ஸ்டேஷன், புரியுது தானே? அப்போ அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு நம்மளால பவரை கொண்டு போக முடியுமா? பவரை கொண்டு போறதுல எவ்வளவு பெரிய சிரமம் இருக்காங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல பவரை கொண்டு போறது நார்மல் மாதிரி கிடையாதுப்பா. ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல பவரை ஈஸியா ஒரு டிரான்ஸ்மிஷன் டவரை நீங்க போடுவீங்க. டிரான்ஸ்மிஷன் டவரை போட்டுட்டு நீங்க டைரக்டா பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு பவர் பிளான்ட்டோ நம்ம எதையுமே வைக்க வேண்டிய தேவையில்லை. பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி மேல உங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படியே டைரக்டா பிளெயின் சர்ஃபேஸா இருந்தா, இப்ப சென்னை மாதிரி ஒரு ஏரியா, இப்ப தமிழ்நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எல்லாமே ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் தான். ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஹில் ஸ்டேஷன் போனோம்னாலே நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் தான் போகணும், மேற்கு தொடர்ச்சி மலை கிட்ட போனாதான் ஸோ நமக்கு பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். இப்ப தமிழ்நாடு ஒரு பிளெயின் சர்ஃபேஸ், அதனால தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஜம்மு காஷ்மீர் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ், நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஹில் ஸ்டேஷன். அப்ப அவ்வளோ பெரிய ஹில்ல பவரை கொண்டு போறது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? அப்ப அந்த பீப்புளுக்கு பவர் வேணுமே, அப்ப அவங்களுக்கு பவர் சப்ளை எப்படி நம்ம கொடுக்கறது? எஸ், அப்ப அந்த இடத்துல எது சூட்டபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஆல்ரெடி நிறைய ஸ்மால் ரிவர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஸ்மால் ரிவர்ஸ்ல இருந்து சின்ன சின்ன ஹைடல் பவர் பிளான்ட் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க சார், அதுக்கு பேரு தான் மைக்ரோ ஹைடல். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஹைடல் பவர் பிளான்ட்ல பிக்ஸ் பண்றதுனால அந்த ஏரியாவோட கிராஃபிக்கல் இருக்குல்ல, அந்த ஏரியாவோட கிராஃபிக்கல்ல நமக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ரிவர்ஸ் இருக்கு. அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்து அதை நம்ம ஒரு மைக்ரோ ஹைடல் அங்க இன்செர்ட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஜம்மு, அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் எது சூட் ஆகும், பவர் சப்ளைக்கு எது சூட் ஆகும்னா அங்க டீசல் எடுத்துட்டு போக முடியுமா? டீசல் கண்டிப்பா நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. அங்க எப்படிப்பா நம்மளால டீசல் எடுத்துட்டு போக முடியும்? ஜம்முக்கு நீங்க எப்படி டீசலை பம்ப் லைன்ல கொடுக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்போ ஜம்மு அடுத்ததா ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், பார்டர் ஸ்டேட்டுக்கு எல்லாம் நம்மளால டீசலை கொடுக்க முடியாது. ஸோ பயோமாஸ்க்கான ரிசோர்சஸ் அங்க இருக்காது. பயோமாசஸ்மே இட் இஸ் நெவர் பாசிபிள். ஸோ அப்போ என்ன இருக்கலாம்னா மேபி மைக்ரோ ஹைடல் மோஸ்ட் கேசஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல எல்லாம் எந்த சப்ளை அதிகமா டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மைக்ரோ ஹைடல்ல டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சம்மர் மாதிரி ஒரு சீசன் வந்து அந்த கேசஸ்ல பிவி யூஸ் ஆகும்.
அப்போ ஜம்மு காஷ்மீர்ல நமக்கு வெயிலே அதிகமா வராது. ஆமாப்பா, வெயில் வராது தான். பட் சம்மர் சீசன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சம் இருந்தாலே போதும். சோலார் செல்லை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் இருந்தாலே நம்மளால எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஏரியால எனக்கு மைக்ரோ ஹைடலும் பிவியும் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின், புக் பேக் கூட கிடையாது, புக்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்னோட சாலிடிட்டி பத்தி ஒரு கொஸ்டின். விண்ட் டர்பைன்ல நம்ம சாலிடிட்டி பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ விண்ட் டர்பைன்ல நம்ம சாலிடிட்டியை பத்தி படிச்சிருந்தோமா? எஸ், சாலிடிட்டின்றது என்னப்பா? சாலிடிட்டின்றதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம்? காமா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ காமா இஸ் ஈக்குவலன்ட் டு ஏரியா ஆஃப் பிளேடு, விண்ட் பிளேடு. ஓகே, விண்ட் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு விண்ட் பாத்தீங்கன்னா இப்படிதானே விண்ட் பிளேட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த விண்டோட அந்த பிளேடோட ஏரியா டிவைடட் பை விண்டோட ஸ்வாஃப்ட், ஏரியா ஆஃப் விண்ட் ஸ்வாஃப்ட். விண்ட் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க, காத்து படுற ஏரியா. ஓகே, சோ இப்ப ஏரியா ஆஃப் விண்ட் டிவைடட் பை ஏரியா ஆஃப் விண்ட் ஸ்வாஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எப்படி எழுதலாம்னா, ஏரியா ஆஃப் விண்ட் எப்படி எழுதலாம்னா n நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். சோ இங்க எழுதுறேன், nன்றது நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். ஓகேங்களா? சோ n அப்படின்றது நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். சோ அடுத்ததா b அப்படின்றது இட் இஸ் வித், பிளேடோட வித். ஓகேங்களா? b அப்படின்றது பிளேடோட வித். சோ அடுத்ததா இங்க r ரேடியஸ் வந்து rன்றது ரேடியஸ். ஓகேயா? nன்றது எத்தனை பிளேட் இருக்குன்றது நீங்க கால்குலேட் பண்றீங்க. சோ bன்றது அந்த ரேடியஸ் ஆஃப் அந்த வித். ஓகேங்களா? அதுக்கப்புறமா rன்றது ரேடியஸ். சோ இப்போ இதுக்கான ஏரியா ஆஃப் விண்ட் எப்படி எழுதலாம்னா தட் இஸ் nbr அப்படின்னு எழுதலாம். ஓகேயா? ஏரியா ஆஃப் விண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா we can write it nbr divided by. சோ அடுத்ததா ஏரியா ஆஃப் விண்ட் ஸ்வாஃப்ட். சோ ஏரியா ஆஃப் விண்ட் ஸ்வாஃப்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா this is pi r square அப்படின்னு எழுதலாம். ஓகே, இத நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பேன் இந்த ஃபார்முலானா this is nb divided by pi r அப்படின்னு கொடுத்திருப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல எல்லாமே கொடுத்திருக்காங்களா? சோ நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எத்தனை கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ நம்பர் ஆஃப் பிளேட் இஸ் 24. அடுத்ததா நெக்ஸ்ட், சோ விண்ட் வைட் கொடுத்திருக்காங்களா? என்ன? this is 0.35. அடுத்ததா பை, ரேடியஸ் என்ன? ரேடியஸா தான் கொடுத்திருக்காங்க. சில கேஸ்ல டயாமீட்டர் கொடுப்பாங்க. அப்படி டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம ரேடியஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரேடியஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். இங்க டைரக்டாவே ரேடியஸ் தான் கொடுத்திருக்காங்க. this is 3. அப்ப அடிச்சா என்னப்பா வரும்? 8 3 24. இங்க 3, இப்ப இங்க 8 இருக்கு. சோ இப்போ 8 into 0.35 divided by pi. நமக்கு என்ன தெரியும் சார்? பை அப்படின்றது என்னப்பா? பையோட வேல்யூ 3.14. இப்போ 3.14 0.35 பாருங்களேன். இட் இஸ் ஆல்மோஸ்ட், இது அடிச்சனா 1/10 ன்னு எழுதலாமா? சோ இப்போ மேல 8 divided by 10 இருக்குமா? அட்மோஸ்ட் அப்ப 80%, 88% அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இதோட வேல்யூ என்னன்னா this is 89% or 88% ன்னு வரும். ஆனா இந்த இடத்துல 80 கிட்ட வேல்யூவே இல்ல. அப்ப none of the answer. ஓகே, இந்த क्वेश्चन இட் இஸ் ராங். இதுக்கான ஆக்சுவல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா that is 89.1%. ஓகேங்களா? சோ ஒரு சில क्वेश्चंस இந்த மாதிரி இருக்கும்பா. டிஎன்பிசிலயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இயர்ஸ்லயுமே அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பராக நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஈஸியான யூனிட்பா. ஸோ அதை ப்ராப்பரான ஒரு மெட்டீரியலோட படிங்க. ஸோ ஈஸியாக 25 கொஸ்டின் இந்த முறை. ஓகேயா? வெயிட்டேஜை பார்த்து படிக்கணும். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்டை நீங்கள் 2 முறை படிக்கிறதுக்கும் இந்த சப்ஜெக்டை படிக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல நமக்கு என்ன இருக்குன்னா 15 கொஸ்டினா குறைச்சிருப்பாங்க. இந்த யூனிட்ல நமக்கு 25 கொஸ்டினா கூட்டியிருப்பாங்க. ஓகேயா? அதுக்கப்புறமா என்னோட கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராசஸர் யூனிட் 9th யூனிட் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினா குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபைனலா என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ மேஜர் ஏரியாவான பவர் சிஸ்டம் நல்லா படிக்கணும். ஓகேங்களா? ப்ராப்பரான பவர் சிஸ்டம் தெரியணும். ஸோ பவர் சிஸ்டம் இல்லாமல் இபியில் இதுக்கப்புறம் நுழையிறது கஷ்டம்.
ஓகே, பவர் சிஸ்டம், மெஷின்ஸ் இந்த மாதிரி கோர் ஏரியாஸ் நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் ஸோ ஈஸி ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷனு, ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் அது எல்லாமே வெயிட்டேஜ் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ பவர் செக்டாருக்கு பவர் சிஸ்டம் நல்லா தெரியணும். அடுத்ததா ஸோ இங்க என்ன கேட்குறாங்கப்பா, the wind speed is 10 meter per second, விண்டோட ஸ்பீடு. அடுத்ததா pressure and density கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 1.22 joules per kg. find the total power density in the wind stream. என்னோட விண்டில் இருக்கிற டோட்டல் பவர் டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் பவர் டென்சிட்டி. சார் நம்ம கிளாஸ்ல பார்த்தோமா பவர் எப்படி எழுதலாம், பவர் அவைலபிள் இன் விண்டுன்னு நான் இங்க மேல கொடுத்தேன் பாருங்க. ஸோ என்னோட விண்ட் சிஸ்டம்ல நம்ம எஃபிஷியன்சி எழுதணும் பாருங்க, அதுல இருக்கு பாருங்க பவர் அவைலபிள் இன் விண்ட். கரெக்டா இந்த பவர் அவைலபிள் இன் விண்ட் எப்படி எழுதலாம், திஸ் இஸ் half and half rho a v cube. ஓகேங்களா, half and half rho a v cube எழுதலாம். ஸோ இதை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேயா, ஸோ ரோ ஏ வி கியூப். ஸோ வின்றது என்னன்னா திஸ் இஸ் வெலாசிட்டிப்பா, விண்டோட வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் விண்ட். ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் விண்ட். ஓகேயா, ஸோ இங்க கொடுத்துருக்காங்களா, பட் இங்க நமக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ரோ கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ரோ. அப்ப வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரோ இஸ் 1.226. ஸோ வி இஸ் வாட் 10. ஓகேயா, வி இஸ் 10. அடுத்ததா ரோ கொடுத்துருக்காங்க, ஏ கொடுக்கல, ஏ கொடுக்கலன்னா டேக் இட் இஸ் 1. ஸோ எந்த வேல்யூனா உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்கல அப்படின்னா அது டேக் இட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்ப அதை கான்ஸ்டன்டா எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஓகேயா, ஸோ அப்ப நெக்ஸ்ட் இங்க பாருங்கப்பா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். திஸ் இஸ் 1/2. ரோ என்ன, திஸ் இஸ் 1.226. அடுத்ததா ஏ வந்து 1, வி கியூப்ன்றது 10 கியூப். ஸோ கிளியரா, அப்ப இதை சால்வ் பண்றப்போ இந்த 10 கியூப் என்ன ஆயிடும், 1000 மாறிடும். ஸோ இப்போ 1/2 into 1.226 1000. ஸோ நீங்க அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்பா, this is 2 right, this is 2 and it is 1000. அப்ப என்ன, this is 500. ஓகேயா, ஸோ அப்ப 500 பா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, 1.22 இருக்கு. அப்போ 1.2 into 500 மல்டிப்ளை பண்ணா என்னப்பா, ஸோ 12 into 5 that is 600. கரெக்டா, அப்போ 600 சம்திங்ல ஆன்சர் வரணுமா, எஸ் அவைலபிளா இருக்கா, 613 watts per meter square. ஓகேயா, this is the power available in the wind, 636 watts. ஓகேயா, ஸோ இது எல்லாமே ஈஸியான ஏரியா தானப்பா. ஸோ ஈஸி ஸ்கோரிங் ஏரியாலாம் ஃபர்ஸ்ட் முடிங்கப்பா. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நீங்க ஈஸி ஸ்கோரிங் ஏரியாவை ஃபர்ஸ்ட் முடிக்கிறது, அடுத்ததா வெயிட்டேஜ் இருக்கிற ஏரியாவை நல்லா படிக்கிறது, வெயிட்டேஜ் கம்மியா இருக்கிற ஏரியால தேவையான கண்டென்ட்டை படிக்கிறது. ஸோ வெயிட்டேஜ் இல்லாத ஏரியாவை ஃபர்ஸ்ட் எடுத்து இருக்கிற ஒரு மாசம் அதை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டைமே இருக்காது, வெயிட்டேஜ் இருக்கிற ஏரியா படிக்கவும் டைம் இல்லாம போயிடும். ஓகேயா, அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா என்ன சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கு, கொஸ்டின்ஸ் அதுக்கு தான் நான் பார்க்கணும்னு சொல்றது. ஓகேயா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே பார்க்காம ஒரு கொஸ்டின் எக்ஸாம் படிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ அது எத்தனை % நம்மளை வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும், சிலபஸ்ல என்ன மாடிஃபிகேஷன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா ப்ராப்பரா நீங்க அதை கைடன்ஸோட படிக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்ததா the maximum value of power efficient in the wind turbine. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான யூனிட் தான், ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ the maximum value of power efficient in the wind turbine. ஸோ இதை வந்து நம்ம பெட்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ என்னோட பவர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி கேட்டாலுமே பெட்ஸ் லிமிட்னு கேட்டாலுமே ஒண்ணுதான்ப்பா. இது 99% உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெகுலரா ஒவ்வொரு வருஷமும் கூட கேட்கறாங்க. ஓகேயா, ஸோ பவர்
coefficient or Betz limit, that is 0.593. ஓகேங்களா? so 0.593. so answer is B தான். எஸ் சுஜி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கப்பா, இருக்கிறது கம்மியான டைமு, இதுக்கப்புறமா அந்த வாய்ப்பு வராது. ப்ராப்பராக படிங்க. ஸோ நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், எடுத்து ப்ராப்பராக படிங்க. ஓகேங்களா? வின் பவர் இன் த விண்மில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, வின் பவர் இன் த விண்மில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் வின் பவரை நம்ம எப்படி எழுதலாம். த பவர் அவைலபிள் இன் த விண்ட் இஸ் ½ rho a v cube. ஸோ v அப்படின்றது என்னன்னா திஸ் இஸ் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ பாருங்க, பவர் இஸ் கியூப் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் வெலாசிட்டி. எஸ், இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு புதுசாக இருந்தால் ஆல்ரெடி படிக்கிற ஆஸ்பிரன்ஸை கேளுங்க. ஸோ எதெல்லாம் படிக்கலாம், எப்படிலாம் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ கேட்டு தெரிஞ்சு படிங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட்டுப்பா, ஸோ ஒரு சோலார் செல் இருக்குப்பா, அந்த சோலார் செல்லோட ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ரேடியேஷன் ஆஃப் எனர்ஜி ஹேவிங் த இன்டென்சிட்டி, ஸோ அதோட இன்டென்சிட்டி இன் மில்லி வாட்ஸில் இருக்கு. இன்டென்சிட்டி அப்படின்னு சொன்னாலும் பவர் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஓகேயா? பவர் இன்டென்சிட்டி, தட் இஸ் P in அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேயா? ஸோ P in என்னப்பா, திஸ் இஸ் 0.9 10 to the power -3. ஓகேயா? ஸோ 0.9 into 10 to the power -3. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, VOC அப்படின்னு நம்ம எழுதுவோம். VOC என்னப்பா, திஸ் இஸ் 0.6. அடுத்ததா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்ன்றது தட் இஸ் 10 மில்லி ஆம்பியரா. ISC, this is 10 into 10 to the power -3. ஓகேயா? 10 into 10 to the power -3. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the maximum current Imax பற்றி சொல்கிறாங்க. Imax என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, Imax is 50% ஆஃப், Imaxன்றது என்ன, 50% ஆஃப் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் தான்ப்பா. ஓகேங்களா? Imax is nothing but 50% ஆஃப் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஓகேயா? அப்ப இங்க எழுதலாமா, அப்ப Imaxன்றது என்ன, 50%னா 1/2ன்னு அர்த்தம். ஸோ அடுத்ததா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் 10 into 10 to the power -3. அப்ப என்னோட Imax என்ன, Imax is 5 into 10 to the power -3. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கொஷினா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிவன் கொஷினை எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாஸ் நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்து என்ன ஆன்சர் தேவைன்றதை நம்ம ப்ராப்பராக போட முடியும். ஓகே அப்பா, அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ இங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க, த செல் எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி ஆஃப் த செல், எஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த செல் இஸ் 25%. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கால்குலேட் த ஃபில் ஃபேக்டர். ஸோ நம்ம கிளாஸ்ல பார்த்தோமா FF அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபில் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் FF. FFக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்காப்பா? FF எப்படி எழுதுவோம் நம்ம, Pmax divided by VOC ISC எழுதிருப்போமா? எஸ், FF பொறுத்த வரைக்கும் fill factor is equivalent to Pmax divided by VOC ISC, open circuit voltage, short circuit current, அடுத்ததா maximum power. இந்த given questionல maximum power கொடுத்திருக்காங்களா? இங்க maximum power கொடுக்கல, input power மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ அடுத்ததா இது எப்படி எழுதலாம்னா இதே ஃபார்மேட் fill factor இன்னொரு மாதிரி கூட எழுதலாம். சோ அது என்ன சார், this is Vmax Imax னு எழுதலாம். Pmax பொறுத்த வரைக்கும் Vmax Imax னு எழுதிக்கலாம், divided by VOC ISC னு கூட எழுதலாம். சோ ஒருவேளை இதுல எதுனா ஒரு வேல்யூ உங்களுக்கு அவைலபிளா இருந்தாலுமே ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ divided by VOC ISC. இப்ப பாருங்க இதுலயுமே எந்த வேல்யூஸும் நமக்கு இல்ல. கரெக்ட்டா? எனக்கு என்ன இருக்கு, Imax மட்டும் இருக்கு, ஆனா Vmax இல்ல. கரெக்ட்டா? Imax இருக்கு பட் we don't know Vmax. அப்ப இதுக்கோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். எஃபிஷியன்சி நம்ம எப்படி எழுதலாம் காமனா, எஃபிஷியன்சினா என்ன,
அவுட்புட் பை இன்புட்னு எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் Pmaxன்றதும் அவுட்புட்ன்றதும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேயா? ஸோ இப்போ அதை பேசிஸில் நான் இதை கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் Pmax divided by Pin. ஸோ Pmaxனா என்னது சார்? Pmaxனா Vmax into Imaxன்னு அர்த்தம். divided by Pin. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Pin, efficiency, Imax எல்லாமே கொடுத்திருக்காங்க சார். அப்ப அதை கண்டுபிடிச்சா Vmax கண்டுபிடிக்கலாம், Vmax கண்டுபிடிச்சா fill factor கண்டுபிடிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேயா? சோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறோம், அடுத்ததா இதை கண்டுபிடிக்கிறோம். சோ இப்போ efficiency என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. efficiency is 25%. அப்ப 0.25 கரெக்டா? அப்ப efficiency 0.25. அடுத்ததா இங்க Vmax இருக்கு. Imax என்ன? மேல எழுதி இருந்தோம் பாருங்க. Imax என்ன கண்டுபிடிச்சோம்? 5 into 10 to the power minus 3. VOC என்ன? ISC என்ன? VOC என்றது 0.6, ISC என்றது 10 into 10 to the power 3 minus 3 இல்ல? Yes, it is minus 3. Okay, அப்ப therefore இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? We are finding the Vmax is equivalent to 0.25 into இருங்கப்பா. Pin என்ன? Pin is what? 0.9. ஸோ இங்கே என்ன எழுதிட்டோம் நம்ம? Pinன்றது 0.9 தானே, இதை மாற்றி எழுதியிருக்கோம் பாருங்க. Pin தான் எழுதணும், ரைட்? Pin is 0.9 into 10 to the power minus 3. இதுதான் நம்ம எழுதியிருந்தோம், கரெக்டா? This is Pin. ஓகே, ப்ராப்பராக பார்த்து எழுதணும், இல்லைன்னா மிஸ்டேக் ஆகிடும். அடுத்ததா 0.9 into 10 to the power minus 3 divided by 5 into 10 to the power minus 3. புரியுதாப்பா? அப்போ 0.25 into 0.9 into மேலே ஒரு 10 to the power minus 3, கீழே ஒரு 10 to the power minus 3, மேலேயும் கீழே அடிச்சிடலாமா? எஸ், we do. ஸோ அடுத்ததா இது என்ன? 0.25, இங்கே இருக்கிறது 5. அப்போ எத்தனால வரும்பா? ஸோ இது எப்படி வரும்? 0.25னா ஸோ இங்கே கீழே 5. அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? அப்போ இது ஒன்றா மாறுதுனாலே திஸ் இஸ் 1/4ன்னு அர்த்தம், கரெக்டா? 0.25னா தட் இஸ் 1/4ன்னு அர்த்தம். கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கா? ஒரு 5 இருக்கா. அப்போ இது என்ன ஆகிடும்னா திஸ் பிகம் 1/20. ஓகேயா? அப்போ இது வந்து 1/20ன்னு மாறி இருக்கும். ஸோ இது வந்து 0.9 இல்லை, 0.9ன்னா 9/10ன்னு மாறி இருக்கும். அப்போ இது என்ன ஆயிருக்கும் சார்? 9 divided by 200. ஓகே, இப்போ மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 9×5 45, 0.45ன்னு எழுதணும், ரைட்? ஸோ 45 divided by 1000. இந்த 1000 மேலே போச்சுன்னா இட் இஸ் பிகம் மைனஸ், கரெக்டாக? 10 to the power minus 3ன்னு எழுதிடலாம். புரியுதா? 45 into 10 to the power minus 3, இதுதான் இதோட வேல்யூ. 45 into 10 to the power minus 3. This is the answer. ஸோ இது என்ன? திஸ் இஸ் Vmax. அப்போ என்னால் Vmaxும் கண்டுபிடிச்சிட்டேன், Imaxும் கண்டுபிடிச்சிட்டேன், VOC தெரியும், ISC தெரியும். அப்போ ஃபில் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபில் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. திஸ் இஸ் 45 into 10 to the power minus 3. Imax என்னன்னு பாருங்கப்பா. Imax என்ன? 5 into 10 to the power minus 3. அடுத்ததா VOC என்னப்பா? ஸோ VOC என்ன? 0.6, 10 into 10 to the power minus 3. புரியுது தானப்பா? இந்த ஸ்டெப் நான் ஏன் எடுத்தேன்னு புரியுது இல்லை? ஸோ எஃபிஷியன்சின்னு நம்ம அப்படி தானே எழுதுவோம், அவுட்புட் பை இன்புட் தானே எழுதுவோம். அதுதான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ அதை பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறேன். இதை கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். ஓகே, அப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் ஆல்ரெடி ஒரு 10 to the power minus 3 மேலேயும் கீழேயும் அடிச்சிருவோம் எப்போவுமே. ஓகே, இங்கே அடித்தோம்னா இது 2 வரும். ஸோ ஓகேயா? அப்போ இது அடித்தோம்னா திஸ் இஸ் 45ல் பாதி எவ்வளோப்பா? 22.5ன்னு வரும். ஸோ 22.5 divided by 6. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 24ன்னு போட்டாலுமே 24ன்னு வச்சுக்கோங்களேன். 24/6 என்ன?
6 4 24 தானே. அப்போ இது வந்து 4க்கு கீழே இருக்கணும். இட் மஸ்ட் பி லெஸர் தேன் 4 into 10 to the power -3 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சரு. புரியுது தானேப்பா? ஒரு எக்ஸாமை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் மஸ்ட்டுப்பா. ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம நிறைய கொடுக்குறோம். அது இல்லாமல் நீங்களும் நிறைய பண்ணணும். ஓகேயா? இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஷினை உங்களால் அட்டனே பண்ண முடியும். ஸோ ஏஇக்கு பொறுத்த வரைக்கும் வித்தவுட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேயா? அப்போ 4 into 10 to the power -3 ஆன்சர் இருக்கா பாருங்க. பாருங்க, எஸ், இட் இஸ் நியரஸ்ட் வேல்யூ. ஸோ அது என்னப்பா? லெஸர் தென் 4 into 10 to the power -3னா என்ன? 3 0 தள்ளி வரணும். ஸோ கரெக்டா? அப்போது இது 4ன்னு எடுத்தேன்னா 1 2 3 0 கரெக்டா? ஸோ இப்போது பர்ஃபெக்டாக இதுதான் எனக்கு ஆன்சராக வருது. ஸோ கிளியரா? ஸோ புரியுது தானேப்பா? ஸோ ஃபார் திஸ் இட் இஸ் 0.0375. அடுத்ததா, சோலார் எனர்ஜி ரீச்சிங் பர் ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர் இஸ். சோலார் எனர்ஜி எர்த்தோட அட்மாஸ்பியரை ரீச் பண்ணுறப்போ அதோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம சோலார் இன்சோலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ தட் இஸ் ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எவ்வளவு? 1363 வாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 1366 வாட்ஸ். இதுவே உங்களுக்கு நாசாவோட கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா 1367 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1363 வாட்ஸ்ன்றத 1.36 கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? 1.36 கிலோ வாட்ஸ் அப்படின்றது சோலார் எனர்ஜி என்னோட அட்மாஸ்பியரை ரீச் ஆகிறது. ஓகேயா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சர்ஃபேஸா இல்லை இன்டர் டெரஸ்ட்ரியலா அப்படின்றத நம்ம பார்ப்போம். கரெக்டாக? இது வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் கிடையாது. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னா 2000க்கு மேலே வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்க, 2000க்கு மேலே, அதுதான் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலில் நமக்கு வரும். அடுத்ததா, how much electrical energy does a 1.5 kilowatt solar panel working at a full capacity produce in 5 hours? அதாவது என்கிட்ட 1.5 கிலோவாட் சோலார் பேனல் இருக்குப்பா. அது வந்து ஒரு 5 hours ஒர்க் பண்ணுச்சுன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோலார் பேனல் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ how many hours? That is 5 hours producing 1.5 kilowatt. ஓகேயா? அப்போ therefore என்னோட எனர்ஜி எப்படி எழுதலாம்? பவர் இன்டு டைம். கரெக்டா? இதுதான் எனர்ஜி. நம்ம நார்மலாகவே கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ எனர்ஜிக்கான ஃபார்முலா எப்பவுமே பவரையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் 1.5 into கிலோவாட்ஸ். அடுத்ததா இன்ட்டு 5 hours. இன்ட்டு 5 hours நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிரும்? 7.5 கிலோவாட் ஹவர்ஸ். கரெக்டா? திஸ் இஸ் 7.5 கிலோவாட் ஹவர்ஸ் தான் ஆன்சரு. அடுத்ததா, சார், the total energy that can be stored in the capacitor is given by. சார், ஒரு கெப்பாசிட்டர்ல இருக்கிற எனர்ஜி ஸ்டோரிங்க நம்ம எதை பேசிஸ்ல சார் சொல்லுவோம்? the energy density of the medium பேசிஸ்ல சொல்லுவோம். புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டர் இருக்குப்பா. அந்த கெப்பாசிட்டர்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுன்றது எதை டிபெண்ட் பண்ணதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அதோட மீடியம் டிபெண்ட் பண்ணது. அந்த மீடியம்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அதை டிபெண்ட் பண்ணது. அதுக்கப்புறமா தான் அந்த கெப்பாசிட்டரோட ஏரியா, லென்த்து, பிளேட்டட் டிஸ்டன்ஸ், அது எல்லாமே செகண்டரி தான். நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். எனர்ஜி ஸ்டோர்டுன்னா ஆஃப் சிவி ஸ்கொயர்னு தான் நம்ம பார்ப்போம். கரெக்டா? கெப்பாசிட்டர்ல எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்னா நீங்க இதை தானே படிச்சிருப்பீங்க. அதிகபட்சமா இதுதான் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ ஆனால் இங்க ஆப்ஷன்ல அது இல்லவே இல்லை. அப்போ அது எந்த மீன் பண்ணுதுன்னா, சார் ஒரு கெப்பாசிட்டர்ல இருக்கிற எனர்ஜி இதை தான் டிபெண்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது எப்போ வேலிடுன்னா, சார் ஒரு ஆல்ரெடி ஒரு எனர்ஜி டென்சிட்டி இருக்கிற ஒரு மீடியமை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வோல்டேஜ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஃபைனல் ரிசல்ட் தான் இது. பட் ஆனால் இனிஷியலாக இதோட எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணதுன்னா, நீங்கள் கெப்பாசிட்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கல்ல, அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ ஒரு கெப்பாசிட்டர்னா என்னது அர்த்தம்? 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னு தானே சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற இந்த மீடியம் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம், அந்த டைஎலக்ட்ரிக் மீடியமுக்கு ஒரு எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். ஒவ்வொரு மீடியமுக்கும் ஒரு எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். அதாவது
நீங்கள் ஒரு வேக்கம் பார்த்தீங்கன்னா வேக்கம் ஒரு எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். அடுத்ததாக வேற ஒரு மெட்டீரியலுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு ஒரு எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். ஸோ அந்த டென்சிட்டியை தான் நம்ம கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இது இஎம்எஃப்டி கொஷின் இது. ஸோ இங்கே சூப்பர் கெப்பாசிட்டர் நமக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஸோ இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கெப்பாசிட்டர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதனால இது ஒரு கெப்பாசிட்டர் கொஷினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதை நம்ம இஎம்எஃப்டியில் தான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ கரெக்டா. ஸோ எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். எனர்ஜி டென்சிட்டி திஸ் இஸ் half and half எப்சிலான் இ ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா. எப்சிலான்றது என்னப்பா? திஸ் இஸ் எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர். கரெக்டா. எப்சிலான்ன்றது எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர்ன்னு நம்ம எழுதுறோம். ஓகேயா. ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் ரெண்டுமே டைஎலக்ட்ரிக் தான். ஓகேயா, ரெண்டுமே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இங்க பாருங்க ஆப்ஷன்ல எது இருக்கு சார்? இது என்ன வி ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இது வராது சார். வியே இங்க நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதோட வோல்டேஜை பத்தியே நம்ம பேச மாட்டோம். ஓகேயா. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல வின்றது வோல்டேஜ் கொடுக்கல, அது வின்றது டைஎலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட் போல. ஓகேயா. ஸோ வின்றது த வால்யூம் ஆஃப் டைஎலக்ட்ரிக். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்திருப்போம்ல, இது எப்போ வேலிட்னா when வால்யூம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூம் இஸ் டேக்கன் as 1. ஓகேயா. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வால்யூமை 1 அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த கிவன் கொஸ்டினில் எப்பவுமே அதோட எனர்ஜி இன்டென்சிட்டி ஈயை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர இட் நெவர் டிபெண்ட்ஸ் அதர் பேராமீட்டர். ஸோ இ அப்படின்றது என்னன்னா எனர்ஜியோட இன்டென்சிட்டி ஆஃப் மீடியம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மீடியமோட எனர்ஜியோட இன்டென்சிட்டியோட ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இந்த வால்யூம் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா. அது அப்படியே மல்டிப்ளை ஆயிருக்குமே தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு பண்ணாது. ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கும் சரியான ஆன்சர். ஆமாம், டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் 400 சப்ஜெக்ட் கோடுப்பா அப்டேட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. டிஎன்பிசி சிலபஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்கு போங்க. டிஎன்பிசி சிலபஸ்ன்ற ஃபோல்டருக்கு போயிட்டு அதில் படிங்க. ஓகே, அதில் இருக்கிற சிலபஸை எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் ஆக்சுவல் ஏஇ அண்ட் டிஏவோட சிலபஸ். மாதிரி படிக்காதீங்க. ஓல்டு சிலபஸ் எல்லாம் நீங்கள் படிக்காதீங்க. யூட்டிலைசேஷன் எல்லாம் ஏஇல கிடையாது. ஓகேங்களா. ப்ராப்பராக பார்க்கணும்ப்பா. ஸோ தேவையில்லாமல் உங்களோட இந்த கம்மியான டைமை வீண்படுத்திக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்குன்னு இருக்கிற வாய்ப்பு ஸோ ப்ராப்பரான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேங்களா. ப்ராப்பரான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்ததாக நிறைய கொஷின்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இருக்க போகிற 200 கொஷினுக்கு நிறைய ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி பண்ண முடியும்? வெறும் தியரி மட்டும் படிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதை கற்றுக்கணும். ஓகேங்களா. ஒரு தியரி மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயே நம்ம சேனலில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் தியரி மட்டும் பார்க்காதீங்க. நான் அதுக்காக தான் நம்ம சேனலில் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே அதுக்கான டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் சர்க்யூட் தியரின்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த சர்க்யூட் தியரியில் எந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க, ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இது தேவை. அடுத்ததா, ஸோ த ஆங்கிள் மேட் பை பிளேன் சர்ஃபேஸ் வித் ஹாரிசாண்டல் இஸ் கால்டு. ஸோ நம்ம கிளாஸ்ல டில்ட் சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இதை நான் சொல்லியிருப்பேன். இங்க ஒரு சோலார் இருக்கும் சார். ஓகேங்களா. ஸோ இங்க ஒரு சோலார் இருக்கும். இந்த சோலாரோட டைரக்ட் பீம் இது. ஸோ இங்க என்ன பண்ணியிருப்பேன்னா, எஸ் நான் இந்த இடத்துல ஒரு பேனலை இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகேங்களா. இது ஒரு ஹாரிசாண்டல் பிளேன். ஓகே, இது ஹாரிசாண்டல் பிளேன். இது ஒரு ஹாரிசாண்டல் பிளேன். ஓகே, இந்த ஹாரிசாண்டல் பிளேனுக்கும் அந்த ஒரு சோலார் பேனல் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் தட் இஸ் ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஹாரிசாண்டலுக்கும் ஒரு பிளேன், இது ஒரு ஹாரிசாண்டல் பிளேனு. ஸோ அதுக்கப்புறமா இந்த சர்ஃபேஸ், இது ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ன்னு எடுத்தாலுமே சரி, இல்லை ஒரு சோலார் பேனலோட ஒரு சர்ஃபேஸ்ன்னு எடுத்தாலும் சரி, திஸ் இஸ் பிளேன் சர்ஃபேஸ். ஆக்சுவலாக இது இப்படியே புக்கில் இருக்கிற அதே ஸ்டேட்மெண்ட் தான். நான் புக்கை கிராப் பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தெரியணுன்றதுக்காக தான்.
ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் பிளேன் சர்ஃபேஸ், இது ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஆங்கிள்னு நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் ஸ்லோப்பு. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் நான் புக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஸோ ஆட்டிடியூட் ஆங்கிள் இல்லை சுஜி, இதுதான் ஸ்லோப்பு. இப்போ நம்ம ரீசன்ட் கிளாஸ்ல கூட நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருந்தேன். கரெக்டா? ஸ்லோப்னா என்னப்பா? ஸ்லோப்னா இட் இஸ் த ஆங்கிள் மேட் பை த பிளேன் சர்ஃபேஸ் அண்ட் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். புரியுதா? ஒரு பிளேன், இது ஒரு சோலார் பேனல் அப்படின்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கோங்க நம்ம புரிதலுக்காக. ஓகே, திஸ் இஸ் வாட் பிளேன் சர்ஃபேஸ். நம்ம சாட்சி வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது ஹாரிசாண்டல். ஓகே, திஸ் இஸ் ஹாரிசாண்டல். இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் ஸ்லோப். பாருங்க, இட் இஸ் த ஆங்கிள் மேட் பை பிளேன் சர்ஃபேஸ் வித் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். அப்படியே அதே ஸ்டேட்மெண்ட்டா அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் மேட் பை பிளேன் சர்ஃபேஸ் வித் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்ல எங்கிருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம அதை மட்டும் தான் உங்களை ரெகுலராக படிக்க சொல்கிறோம். ஸோ அதனால தான் சில புக்ஸை நான் உங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஓகே, சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம ரெகுலராக பவர் சிஸ்டம்க்கு சிஎல் வாத்வா சொல்லுவோம். சிஎல் வாத்வாவில் நான் நிறைய கொஷின்ஸ் காமிச்சிருப்பேன். சிஎல் வாத்வாவோட புக் பேக் வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம டிஎன்பிசி எடுத்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஒரு புக் பேக்கையும் டேரெக்டாக, இது புக் பேக் கிடையாது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் புக் கொஷின்ஸ் தான். ஏன்னா இந்த கொத்தாரி புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்சிக்யூஸ் அதில் இருக்காது. அந்த புக்கில் எம்சிக்யூஸ்ன்றது தனியாக ஃபோல்டராக போட்டுருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து கண்டென்ட்லேருந்து தான் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ரிசோர்ஸஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அந்த எக்ஸாமினருக்கு அந்த எக்ஸாமில் இருக்கிற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் எங்கிருந்து எடுக்க முடியும் அப்படின்ற ரிசோர்ஸஸ் பார்க்கணும். ஒரு ரிசோர்ஸஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக எக்ஸாமினரோட எல்லா கொஷினையும் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க. ஸோ ஈஸியாக உங்களால் இந்த மார்க் வாங்கிட முடியும். 100+ கொஷின்ஸ் ஈஸியாக வாங்க முடியும் கரெக்டான ஒரு அப்ரோச் இருந்தால். ஓகேங்களா? அடுத்ததா என்னோட சோலார் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சார் தெரியும்? ஸோ சோலார் ஸ்பெக்ட்ரம்ல நமக்கு ஒரு 3 வேவ்ஸ் வரும். கரெக்டா? என்னோட சோலார் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு 3 வேவ்ஸ் இருக்கும். அதோட வேவ் லென்த் எனக்கு இப்போ சொல்லணும். ஓகே, வெறும் வேவ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அதோட வேவ் லென்த். ஃபர்ஸ்ட் இருக்கிற வேவ், இந்த வேவ் ஸ்பெக்ட்ரம்னா இப்படி ஒரு டயக்ராமை வரைஞ்சிருப்போம் கிளாஸ்ல. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சோலாரோட ஸ்பெக்ட்ரமோட வேவ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரம் வேவ் வரைவோம். ஸோ கரெக்டாக திஸ் இஸ் வாட் லெஸ்ஸர் தேன் 0.4 மைக்ரோமீட்டர். ஸோ இந்த வேவுக்கு பேர் அல்ட்ரா வயலட் வேவ்ஸ், யூவி. அடுத்ததான் நெக்ஸ்ட் 0.7 மைக்ரோமீட்டர். ஸோ இது என்ன வேவ்ப்பா? திஸ் இஸ் விசிபிள். விசிபிள் வேவ் தான் மேக்ஸிமம் இருக்கும். இதோட மேக்ஸிமம் பீக் வேல்யூ எப்போ அட்டைன் ஆகும்? 0.48 மைக்ரோமீட்டர். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற வேவ்ஸ்லாம் என்ன வேவ்ஸ்? திஸ் இஸ் ஐஆர் வேவ்ஸ். ஸோ சோலார் ஸ்பெக்ட்ரம்ல மேக்ஸிமமாக இருக்கிற ஒரு 99% வேவ்ஸ் என்னன்னா யூவி, விசிபிள், ஐஆர் தான். ஓகேங்களா? 3 மெயின் ரீஜியன், இதுதான் 3 மெயின் ரீஜியன். அப்போ மற்ற வேவ்ஸ்லாம் இல்லையா? மைக்ரோவேவ், எக்ஸ்ரேஸ்லாம் இல்லையான்னா எஸ் இருக்கு. ஆனால் அதோட பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ யூவி, விசிபிள், ஐஆர், அல்ட்ரா வயலட், விசிபிள், ஐஆர். ஓகேயா? யூவினா திஸ் இஸ் அல்ட்ரா வயலட். ஸோ விசிபிள். அடுத்ததா ஐஆர்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். ஸோ கிளியரா? அப்போ இந்த 3 ரேஸ் தான் இருக்கு, யூவி, விசிபிள், ஐஆர். கரெக்டா? ஸோ அதோட பேட்டர்ன்ல தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ யூவி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதோட ஸ்பெக்ட்ரம்ல, செகண்ட் விசிபிள் இருக்கும், தேர்டு என்னோட ஐஆர் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா an instrument which measures global or diffuse radiation. குளோபல் ரேடியேஷன் இல்லது டிஃப்யூஸ்டு ரேடியேஷனை மெஷர் பண்ற எக்யூப்மெண்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் குளோபல் ரேடியேஷன்னா என்னப்பா? குளோபல் ரேடியேஷன் இஸ் நத்திங் பட் beam radiation or direct radiation plus diffuse radiation.
கரெக்டா? அப்போ இந்த குளோபல் ரேடியேஷனுக்கு என்ன எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம்? எஸ், பிரானோமீட்டர். ஓகேயா? அடுத்ததா டைரக்ட் ரேடியேஷன். ஓகேயா? டைரக்ட் ரேடியேஷன்ஸ் மெஷர் பண்ற மீட்டருக்கு பேரு தட் இஸ் பைரோஹெலியோமீட்டர். ஓகேயா? ஸோ என்ன புக்னா கொத்தாரி புக்குப்பா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒவ்வொரு புக்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஷுவராக உங்களால் ஈஸியான அந்த மார்க்கை வாங்கிட்டு போயிட முடியும். ஓகேங்களா? ஃபார் திஸ் கொஷின் இட் இஸ் பிரானோமீட்டர். ஸோ ஒருவேளை பீம் ரேடியேஷன் கேட்குறாங்கன்னா அப்போ தான் நமக்கு பைரோஹெலியோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ குளோபல்னா தட் இஸ் பிரானோமீட்டர். ஓகேயா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சுப்பா. இன்னும் மெஷின்ஸு, பவர் சிஸ்டம் அந்த மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நாளையிலிருந்து நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸ் கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இருக்கிற கம்மியான டைமில் ப்ராப்பராக நீங்கள் மார்க் எடுக்கணும்னா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்குங்கப்பா. பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய கொஷின்ஸ் பாருங்கள். வித்தவுட் கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் ஏஇயை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும்ப்பா. ஒரு 50 கொஷின்ஸ் கிட்ட ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா பேசிக்காக நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ நிறைய கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்க. நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ டவுட்ஸ் வருதோ அதெல்லாம் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கிளியர் பண்ணிக்குங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை தான் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுறது. எஸ், 42 டேஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேஸில் நீங்கள் சடனாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளாஸை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா படிக்கிற டைம்லாம் கிடையாது. ஓகேயா? இந்த 40 நாளில் நான் ஒரு சப்ஜெக்டை ஒரு நாளில் தான் நடத்தணும். அந்த ஒரு நாளில் நான் ரிவிஷன் தான் நடத்தணும். ஓகேயா? வாய்ப்பே இல்லாத ஒன்று அப்படி நான் நடத்தினாலும் உங்களுக்கு விஷயமே சொல்ல மாட்டேன். இதுதான் டாபிக், இதுதான் சன்ஷைன் ரெக்கார்டர், இதுதான் பைரோனோமீட்டர் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி 2000+ கொஷின்ஸ், 2500+ கொஷின்ஸை நம்ம மார்க் டெஸ்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை தவிர்த்து கிளாஸஸ்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இருக்கும். நம்ம பேசிக்ஸை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸை பார்க்க சொல்லி அதிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸை லேர்ன் பண்ணிக்க சொல்கிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எப்படி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னா, ஸோ ஒரு பேசிக்கோட ஒரு உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கிளாரிஃபை பண்ணி ஒரு கைடன்ஸ் தான் வேணும். ஓகேயா? இதுக்கப்புறம் கிளாஸஸ்ன்றது இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் தான்ப்பா. ஒரு கைடன்ஸ் தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த கைடன்ஸில் எப்படி இருக்கணும்னா, இந்த பர்டிகுலர் கைடன்ஸ் உங்களுக்கு பேசிக்கை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்ற எல்லா டவுட்டையும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 3000 கொஷின் நம்மளே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்போம் நம்ம கிட்ட, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச்லையுமே நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல ஒரு 2500 கொஷின்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொஷின் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். பேசிக்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா பேசிக் கிளாஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கவே கூடாது. ஓகேங்களா? கிளாஸஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 75% வந்து டெஸ்ட் தான். நம்ம வந்து அந்த கொஷின்ல இருந்து எப்படி கேட்குறாங்க, ஒரு பேசிக் ஒரு விஷயம் சொன்னனாலே அதில் கொஷினாக மாற்றுறது தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறது. முடிஞ்ச வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்க, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஒரு 50 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. எது பண்ணியிருக்கலாம், எது பண்ணக்கூடாது அப்படின்றத 50 டேஸ்க்கு அப்புறமா தான் ஃபீல் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? அதனால முன்னாடியே ஒரு டிசிஷனை எடுங்க. ஸோ இந்த இருக்கிற 50 டேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு அதை தான் சஜஸ்ட் பண்ணுறது. புதுசாக எதையும் படிக்காதீங்கப்பா. ஸோ நீங்கள் தெரிஞ்சிருக்கிற திங்ஸில் லேர்ன் பண்ணுங்க. ஸோ பேசிக்ஸை கற்றுக்கிட்டு அதில் கொஷின்ஸ் அதிகமாக பாருங்கள். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகேயா? நான் வந்து சொல்லி கொடுத்த அந்த சப்ஜெக்ட்ஸை புரியறத விடைய நீங்கள் அதை தப்பு பண்ணி புரிஞ்சுக்குவீங்க டெஸ்ட் மூலமாக. ஓகே, அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணுறோன்னா அந்த விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா அது உங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிருக்காது. நம்ம கிளாஸ்லேயே சொல்லி கூட கொடுத்துருக்கேன், ஆனால் அது புரியறது இல்லை. ஆனால் அதை டெஸ்ட்டில் நம்ம பசங்க தப்பு பண்ணிட்டு இது எப்படி சார் அப்படின்னு நிற்கிறாங்கல்ல, அப்போ அதை திரும்ப சொல்கிறப்ப அவங்களுக்கு புரியும்.
ஓகே, அந்த வழியில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. 40 நாள் தான் இருக்குது. ப்ராப்பராக உங்கள் ஷெடியூலை பாருங்கள். உங்கள் ஷெடியூலில் ஹை வெயிட்டேஜ் மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் லோ வெயிட்டேஜ். ஓகேயா? ஸோ ஒரு ஹை வெயிட்டேஜுக்கே நீங்கள் கொடுக்கல, ஃபஸ்ட்டு இருக்கிற கொஞ்ச நாள்லையும் லோ வெயிட்டேஜுக்கே கொடுத்துட்டீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் சுத்தமாக ஸ்கிப் பண்ணிட்டு தான் போனோமே தவிர அதை உங்களால் படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய